நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 3/6/2023 சனிக்கிழமை பௌர்ணமி அன்று வரக்கூடிய மைத்ரே முகூர்த்த நேரம், அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்குறோம். மைத்ரே நேரம் மைத்ர அப்படின்னாலே நண்பன்னு பேரு. முகூர்த்தம் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முகூர்த்த நேரம், ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம குறிக்கக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மைத்ரே முகூர்த்த நேரம் நமக்கு என்ன பண்ணும் அதை முதல்ல பார்ப்போம். அப்புறம் மைத்ரே நேரம் எப்ப வருது, என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். மைத்ரே முகூர்த்தம் அப்படின்னா அந்த நேரத்துல நமக்கு வாங்கியிருக்கக்கூடிய கடன்ல சிறு தொகையை நாம் கட்டினோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு அதுல கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு வரும். அதாவது நாள் செய்யாததே கோல் செய்யும் அப்படிம்பாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு நாள் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சா கூட அதுல ஒரு பர்டிகுலர் லக்னமோ இல்ல பர்டிகுலர் சந்திரனோ மற்ற கிரகங்கள் நிற்கக்கூடிய நிலைப்பாட்டுல ஒரு வேலையை செஞ்சா நமக்கு நல்லது ஒரு பலன் கிடைக்கும். அதனாலதான் ஒவ்வொருத்துக்கும் நம்ம நல்ல நேரம் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரியா? சரி, இது மைத்ரே முகூர்த்தத்துக்கு எதுக்காக இந்த நேரத்தை நம்ம பார்க்கிறோம். எப்படியும் ஒரு மனிதர் கடன் இல்லாமல் வாழ முடியாது. அது பேங்க் லோனோ இல்ல கந்து வெட்டியோ இல்ல கைமாத்தா வாங்குற கடனோ இல்ல வேற எங்கேயாவது அடகு கடையில நகையை வச்சுட்டு நம்ம வட்டிக்கு வாங்கி செலவு பண்றதோ, ஏதோ கார் லோன் மற்ற படிப்புக்கு லோனுன்னு எவ்வளவோ இன்னைக்கு கடன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களாக மாறிட்டோம். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி மாறிடுச்சு. அதை எப்படி அடைக்கிறது? நிறைய பேர் அதுல மூழ்கி ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு நான் கடல்ல இருக்கேன், எனக்கு நீங்க என்ன பண்றது அப்படின்லாம் கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி கடன்ல இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம குடும்ப வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா பணம் இல்லாம இங்க எதுவும் நடைபெறாது. சரியா? அப்படி இருக்கும் பொழுது அந்த லௌலீக வாழ்க்கைக்கு, நம்ம இங்க வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு பணம் என்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. பஞ்சபூதத்தோட இப்ப அது 6வதாக இந்த பணமும் சேர்ந்துக்கிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம கடன் வாங்காம எந்த மனிதரும் வாழ முடியாது. அப்படி கடன் வாங்கிட்டா அதை அடைக்கிறதுக்கு, கடன் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு மாசமும் 2 நாள் இல்ல 2 வேளை இல்ல 4 வேளையும் சில சமயம் வரும். அது என்ன அப்படின்னா, கடன் வாங்குறதுக்கு தைரியம் வேணும். அது செவ்வாயோட வீடான மேஷ வீட்டிலையும், விருச்சிக வீடு செவ்வாயோட வீடு. சரிங்களா? ராசி கட்டத்துல அப்படி இருக்கும் பொழுது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் மேஷ லக்னமோ அல்லது விருச்சிக லக்னமும் அனிஷ நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். ஏன்னா நமக்கு இந்த கர்மாவை செய்வதற்கு நம்மளை கொண்டு மாட்டி விடக்கூடியவர் எல்லாமே இந்த சனி பகவான். அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அவர்கிட்ட ஆசைக்கு கடன் வாங்குறோமா இல்ல உடனே அவஸ்தைக்கு கடன் வாங்குறோமான்னு பார்த்து யோசிச்சு கடன் வாங்கணும். ஏன்னா கர்மக்காரகன் சனியை தான் வேலையை கரெக்டா ஒவ்வொரு மனிதருக்கும் செஞ்சுட்டு போயிடுவாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு இந்த நாள் செய்யலைனாலும் அந்த பர்டிகுலர் நேரம் நம்ம எல்லோருக்கும் இந்த மைத்ரே முகூர்த்த நேரம் கடல்ல சிறு தொகையை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, விடுபடுவதற்கான ஒரு நல்ல நேரமாக இருக்குது. சரிங்களா? சரி, அப்படி இருக்கும் பொழுது இந்த 3/6/2023 அன்று விருச்சிக லக்னமும் சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் மகாலட்சுமியுடைய நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய வேளையில் குருக்கு கேந்திரத்துல சுக்கிரன். ஏன்னா இந்த 2 கிரகம் தான் ரொம்ப நல்ல கிரகங்கள். குரு சுக்கிரன் 2 பேரும் சுப கிரகங்கள். வளர்பிறை சந்திரன் சுப கிரகம். ஆனா இப்ப நமக்கு தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் குருவும் சுக்கிரனும் கேந்திரம் ஏறி அமரும் பொழுது குரு கேது பார்வையில் இருக்கக்கூடிய வேளையில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று வரக்கூடிய இந்த மைத்ரே முகூர்த்தம் என்பது கடல்ல ஒரு சிறு தொகையை அன்னைக்கு போய் கொடுத்துருங்க. எப்ப கொடுக்கணும்? அன்னைக்கு மாலை
3/6/2023 அன்று மாலை 5:08 இருந்து 7:18 வரைக்கும் மைத்ரே முகூர்த்த நேரம் இருக்குது. யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்களோ ஆன்லைன்ல கட்டுங்க. இல்ல பேங்குக்கு கொடுக்கணும்னா அந்த பணத்தை ஒரு கவர்ல போட்டு வைங்க. இல்ல அந்த பேங்குக்கு செக்கு கொடுக்கலாம்னா பேங்க் பேரை எழுதி ஒரு செக்கை கையெழுத்து போட்டு கடனுக்குன்னு இதை எடுக்குதுன்னு சாமி ரூம்ல கொண்டு போய் வச்சிருங்க. கந்து வெட்டிக்காரன்ட்ட வாங்கியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, விளக்கு வச்சுட்டா கூட சனிக்கிழமை அன்னைக்கு போய் கடன்ல நம்ம அடைச்சோம் அப்படின்னா சீக்கிரமா அடைபட்டு விடும். அதனால அதை பண்ணலாம். இல்ல கொடுக்க மனசு இல்லையா, தனியா ஒரு கவர்ல போட்டு வச்சு காலையில கொண்டு போய் கொடுத்துருங்க. சரிங்களா? இப்படியாக யாருக்கிட்ட ஒரு சிறு தொகை நீங்க யார்கிட்டயா பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் ஒரு 100 ரூபாய், ஒரு அதுவும் ஒரு 50 ரூபாய் அப்படி வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த கடனானது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட இருந்து வந்து உங்களுக்கு அந்த பணம் திருப்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பை இங்க இந்த நேரம் கொடுக்கும். அதை புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சு நீங்க நடந்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது ஒரு பலன் கிடைக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த இணைவானது மிக சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா 2 சுப கிரகங்கள், செவ்வாய் வீட்டில் குரு, கடக வீட்டில் சந்திரன், வீட்டில் சுக்கிரன். செவ்வாயும் சந்திரனும் தங்களுக்குள் இந்த கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகி சந்திரன் வீட்டுல போய் செவ்வாய் வீட்டுல சந்திரன் அமர்ந்து இருக்கக்கூடிய வேளையில் பௌர்ணமி திதியில் வரக்கூடிய இந்த மைத்திரை முகூர்த்தம் என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதருடைய மனதையும் உடலையும் மிக நல்ல ஆரோக்கியமாக வைத்து நல்ல புத்தியோடு செயல்பட வைப்பதற்கு குரு புதன் இணைவு என்பதும் ஒரு சிறப்பு. இவ்வாறாக சிறப்பாக கிரகநிலைகள் இருக்கக்கூடிய இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை எல்லோரும் பயன்படுத்தி கடன் இல்லாத பெரும் வாழ்வு வாழணும் என்று நானும் ஈசனை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.